ஹலோ ஆல், நான் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். இந்த உலக உத்தமி அரோராவில் அவங்களோட கேமு, அவங்களோட டபுள் கேமை வந்து ஒருத்தர் வந்து செம்மையாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருக்காரு. சாட் போட்டு வந்து சொல்லியிருக்காரு, இந்த மேடம் வந்து இவ்வளோ நாளாக வந்து என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்மா அரோரா, உன்னோட டபுள் கேமை 24/7 நாங்கள் பார்த்துட்ருக்கோம், யாருமே மறக்கலை, நாங்கள் சாட் போட்டு வச்சுருக்கோம், பாயிண்டாக சொல்கிறேன் பாருன்னு சொல்லி இந்த அரோராவோட ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எக்ஸ்போஸ் ஆன தருணம்னு சொல்லிட்டு ஒரு நிறைய சினாரியோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நெக்லஸ் டாஸ்க்ல வந்து ஏன் வந்து கமருதீனை வந்து தடுக்கிறீங்க, ஒரு சண்டை ஆயிடுச்சுல்ல திவ்யா கூட, அவன் பேரை வந்து கெடுக்கட்டும், அவனே வந்து எலிமினேட் ஆகட்டும்னு சொல்லிட்டு சொல்றான். கமருதீனை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ அப்படி பேசுவியா? அதே மாதிரி சோப் மாப்பு டாஸ்க்ல வந்து கமரு வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு அந்த வாரம் அவன் கூட தான் இருந்துட்டும் கமரு வந்து இந்த வாரத்தோட ஒர்ஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சொல்லியிருக்கா. இது வந்து ஒரு ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப் தானே கமரு கிட்ட. ஸ்கூல் டாஸ்க்ல வந்து கமருதீன் பாருக்கு ஹெல்ப் பண்ணாங்க பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு. அவளுக்கு வந்து வெரிகோஸ் வெயின் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு கமரு வந்து கொஞ்சம் பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்கே வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து சொல்லி அவனை வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் போடணும், இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்குது. இந்த மாதிரி கிடைக்கிற ஒவ்வொரு டைம்லலாம் வந்து அவனை போட்டு கொடுத்து இந்த ஃபினாலே வரைக்கும் வந்து அவன் என்ன பண்ணியிருக்கா, கமரு பேரை வச்சுட்டே வந்து தெரிஞ்சிருக்கா, பாரு கமரு ரெண்டு பேரையும். ஸோ கமரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொசசிவ்னஸ் சொல்லியே வந்து இவ டாப் 10க்கு முன்னாடி எவிக்ஷனில் வந்து தப்பிச்சவங்களுக்கு ஞாபகம் இருக்கா, பாரு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி இவ தப்பிச்சா, அந்த வாரம் மட்டும் அரோரா எவிக்ட் ஆயிருந்தா இந்த சனியை வந்து இருந்திருக்காது. இப்போ அன்னைக்கு பாரு வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்டிருந்தா எப்படி வந்து அரோரா வந்து தப்பிச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட யோசித்தேன், சரி இது வந்து நார்மல் நாமினேஷன் தானே, அப்படிலாம் கிடையாது. ஆனால் அந்த நாமினேஷனில் தான் வந்து இதோட தலையெழுத்தே மாறி இருக்கு பாருங்க. கடைசியில் நேற்று எபிசோடில் அந்த ஃபன் ஏவி இருந்ததுல, இது வரைக்கும் நடந்த ஃபன் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏவி போட்டாங்களே, அதில் கூட வந்து நான் கமருதீனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கமருதீன் இருந்த வரைக்கும் என்னை வந்து ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருந்தான், எனக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் நானுன்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் மேடம் நீங்கள் வந்து கமருதீன் ரெட் கார்டு எடுத்து வெளியே போகும்போது அவனை சென்ட் ஆஃப் பண்ண நீ போனியா, ஒரு வார்த்தை கூட நீ பேசினியா அவங்ககிட்ட? இல்லை அட்லீஸ்ட் அதுக்கப்புறமேட்டு கூட ஒரு ஃபீலிங் மூஞ்சியில் இருக்கணும் இல்லை. கமரு போன உடனே வந்து அடுத்து துஷாருக்காக நீ வந்து அப்படியே வந்து சோப் போட ஆரம்பிச்சிட்ட. என் துஷார் வருவான், பேசுவான், சிரிப்பா, அப்படிலாம் சொல்லிட்டு என்னெல்லாம் வந்து பேசின நீ. இந்த கூமுட்டை கமருதீன் நடுவில் பாருவா அரோராவான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்கிட்டே வந்து மாற்றி பாருக்கிட்ட சண்டை போட்டால் உங்ககிட்ட வர்றதோ, உங்ககிட்ட சண்டை போட்டால் அவகிட்ட போகிறதோ, எப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் வந்து நீ வந்து நடத்தின நாடகம். அப்படியே ட்ரையாங்கிள் இந்த அம்மா வருவாங்களா, அதுக்கப்புறம் கமருதீன் பாரு லவ் ஆகிட்டாங்க, நான் வந்து வெளியே போயிட்டேன், என்னை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தலையில் அடித்து புலம்பி அழுது இப்படி கேவலமாக ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்ணி நீ ஃபினாலேக்கு வந்திருக்க. அது மட்டும் இல்லை, எஃப்சி ஒரு தடவை கேட்டிருக்கான், நீ ஏன் வந்து கமருக்கிட்டே ஃப்ரெண்டாக இருக்க, நீ தானே சொல்கிற அவன் ஃபேக்கு, அப்புறம் ஏன் வந்து ஃப்ரெண்டாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் கேமுக்காக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை கனி திவ்யாலாம் வந்து பேசும்போது நான் கமருக்கிட்ட பேசுகிறது அவன் என் மூஞ்சியில் வந்து ஆசிட் ஊற்றிடுவான், அந்த ஒரு பயத்தில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் வந்து கமருதீனை போட்டு கொடுத்துட்டு இப்போ நீ வந்து உத்தமியாக கமருதீன் வந்து என்னை ரொம்ப சிரிக்க வச்சுருக்கான், வினுக்குட்டி வந்து நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கமருதீனோட வினோதோடைய ஆட்டையை போடுறதுக்கு எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணுறேன். இந்த கடைசி டைமில் கூட உனக்கு ஒரு மனசாட்சின்னு சொல்லிட்டு இல்லையா? ஏன்னா இவ்வளோ பண்ணியிருக்கோமே, கொஞ்சமாவது நீ வந்து யோசிக்கிறியா? நம்ம இந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிட்டு தான் வந்து ஃபினாலிக்கு வந்திருக்கோம். இப்போ நான் சொன்னது கமருதீனுக்கு பண்ணது மட்டும், அதில் கொஞ்சம் தான். இதில் பாருக்கு நான் சொல்லவே தேவையில்லை, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணு பண்ணியிருக்கா. கிடைக்கிற கேப்லலாம் வந்து அவளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவள் பின்னாடி பேசி அவளை கேவலமாக திட்டி அவளோட லவ்வை வந்து கொச்சப்படுத்தி கன்றாவி காதல்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றி, அப்போ நீ மட்டும் என்ன பண்ணுற அந்த வீட்டில், துஷார் கூட லவ் இல்லை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவள் வர வரைக்கும் வந்து அப்படியே ஏங்கி இந்த 100 நாளாக வந்து அவனை பற்றியே பேசிகிட்டு இருந்து, அதுக்கப்புறம் அவன் வந்து வியானா கிட்ட பேசும்போது உனக்கு ஒரு பொசசிவ் ஆகி, அப்போ நீ தான் லவ் பண்ணலையே, அப்புறம் வந்து உனக்கு பொசசிவ் ஆகுது. இப்போ தெரியுதா உனக்கு பாரு கமருதீன் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்னெல்லாம் பண்ண? பாரு கமரு மேலே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொல்கிறா, நீ வேணும்னே வந்து எனக்கு தெரியாது நீங்கள் வந்து ஹர்ட் ஆவீங்க, நான் தெரிஞ்சா இப்படி பண்ண மாட்டேன், நான் வந்து ஃபிசிக்கலாக எல்லாருக்கிட்டையும் வந்து தொட்டு தான் பேசுவேன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் பாருக்கிட்ட சொன்னவ தானே நீ. பாரு உன்னை எக்ஸ்போஸ் பண்ணி விட்ட போது அப்போ நீ வந்து நிஜமாக லவ் பண்ணுறிய அவனன்னு சொல்லும்போது ஐயோ என் கேம் வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தலையில் அடித்து அழுத. இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். நீ நல்லா யோசிச்சு பாரு அரோரா, ஏன்னா ஒரு இடத்துலையாவது நீ
சின்சியராக இருந்திருக்கியா இல்லைனா ஒரு ஜென்யூனாக இருந்திருக்கியா யாருக்காவது? எல்லாமே வந்து கேம் உனக்கு. கேம் எப்படின்னா உன் கூட ட்ராவல் பண்ணுறவங்கள நம்பி ட்ராவல் பண்ணுறவங்கள அவங்கள வந்து நீ பஸ்ஸு கடியில் தள்ளி விட்டுட்டு நீ வந்து போயிடுவ. அதுதான் வந்து உன்னோட கேம். இது வந்து நீ மற்றவங்களுக்கு சொல்கிறப்ப நீ என்னதான் எஃபர்ட் எடுத்து என்னோட பேரை வந்து மாற்றணும், என்னோட அடையாளத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு விஷயம் பண்ணுறல, சத்தியமாக சொல்கிறேன் உன்னோட பேர் வந்து மாறவே மாறாது. உனக்கு எப்போவுமே வந்து அந்த பேர் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அரோரான்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே வந்து உன்னை பலூனக்கா அப்படி இது மட்டும்தான் வந்து கூப்பிடுவாங்க. அதுதான் வந்து நீ லைக்